யாருமா நீ? என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? கேட்டே இருக்கேன், பதில் சொல்லவே மாட்டியா? சொல்றேன். என்ன பேச சொல்றீங்க? என்ன இந்த நாட்டுல அப்பாவி மக்களை ஏமாத்தி கோடி கணக்குல ஊழல் பண்ண அரசியல்வாதி எல்லாம் சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. அப்பாவி மக்கள் போகக்கூடிய மதுபான கடை, அதாங்க ஒயின் ஷாப்பு, அங்க பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வச்சு விக்கிறாங்க. அப்படி ஏமாத்துறவங்களும் இங்க சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நான் இந்த நாட்டுல நடக்கக்கூடிய அவலங்களை மக்கள் கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டினேன். அந்த ஒரே காரணத்துக்காக என்ன ஜெயில தூக்கி போட்டாங்க. பாத்தீங்களா? இதுதாங்க இந்த தமிழ்நாட்டோட நிலைமை. ஆனா ஜெயிலுக்கு வந்தாலும் நான் ஓய மாட்டேன். இங்க நடக்கக்கூடிய எல்லா அவலத்தையும் ஜெயில இருந்தே உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவேன். லைவ் டெலிகாஸ்ட். வணக்கம் மக்களே, நம்ம ஷோ பேரு 420. நான் உங்க அச்சு, அசால்ட் அச்சு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இனிமே அடிக்கடி கேள்விப்படுவீங்க. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறதே நம்ம அப்பா ஸ்டாலின் அப்பா தாங்க. மடப்புறத்துல நடந்துச்சு பாத்தீங்களா லாக்அப் டெத். அஜித்குமார் அவர்கள் கொடூரமா காவல்துறையினரால் கொல்லப்பட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்தி எல்லாருமே கேள்விப்பட்டதுதான். ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, பெரிய தலைவர்களா இருக்கட்டும், சின்ன சின்ன தலைவர்களா இருக்கட்டும், அஜித்குமார் வீட்டுக்கு நேர்ல போயிட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க தம்பி கிட்ட எல்லாம் துக்கம் விசாரிச்சாங்கன்றத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். ஆனா நம்ம அப்பா என்ன பண்ணாரு? போன் பண்ணி, சாரிமா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, நடக்க கூடாது, நடந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சு ஒரு டிராமாவையும் போட்டு அந்த இடத்த முடிச்சிட்டாரு. இது மடப்புறத்துல நடந்தது. ஆனா இப்ப சமீபத்துல தூத்துக்குடியில நம்ம அக்கா கனிமொழி அக்கா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்க கட்சியில இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் உடம்பு சரியில்லாம இருந்திருக்காரு. அவரை பாக்குறதுக்கு நேர்ல போயிருக்காங்க. நல்ல விஷயம் தானா? இதுல நீங்க குறை சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல, அது எனக்கு அப்பட்டமா தெரியுது. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? கட்சியில இருக்கக்கூடியவங்கள நேர்ல போய் சந்திக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை நேர்ல போய் சந்திக்க மாட்டேங்கிறீங்களே, இதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, அக்கா உடம்பு சரியில்லாம இருக்க வர பார்க்க போயிருக்காங்க. அங்க வந்து நம்ம அப்பா போன் பண்ணி நலமெல்லாம் விசாரிக்கிறாரு. பேஷண்ட பார்க்க போன நீங்க ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, அட்லீஸ்ட் ஒரு மாதுளையாவது வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. இது எதுவுமே இல்லாம வெறும் கை ஆட்டிக்கிட்டு வந்தீங்கன்னு அக்கம் பக்கம் இருக்கவங்க சொல்றாங்க. நான் சொல்லலக்கா. பரவாயில்ல, சீக்கிரம் சரியாயிரும். நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? பாத்தீங்களா உபேஷ், மூத்த உறுப்பினருக்கே இதான் நிலைமை. அப்போ உங்களோட நிலைமை என்னவா இருக்கும்? நீங்களே யோசிச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம அப்பா ஸ்டாலின் அப்பா இருக்காருல்ல, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவரே நடந்து போய் அங்க இருக்கக்கூடிய ட்ரெயின்ல அவரே ஏறி அவரே உக்காந்துட்டு நம்மள மாதிரியே கடலூர் வரைக்கும் ட்ரெயின்ல போயிருக்காருங்க. இந்த செய்தி நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த மாநிலத்தோட முதலமைச்சராவது ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவாங்களா? ஆனா நம்ம அப்பா நம்மள மாதிரியே ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு. எவ்வளவு எளிமையா இருக்காரு பாருங்க. ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கங்கனே, நான் நார்மல் பீப்புள் கிடையாது. அப்புறம் ஏலியனா நீ? அதுவும் எதுக்காக கடலூர் போயிருக்காரு தெரியுமா? உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை துவங்கி வைக்கிறதுக்காக. அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, இப்போ உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலையா, உங்களுக்கு மாசம் மாசம் வர வேண்டிய 1000 ரூபாய் பணம் வரலையா, ஓஏபி பென்ஷன் வரலையா, மகளிருக்கு வர வேண்டிய பணம் வரலையா, இப்படி உங்க பட்டால ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்க வீட்டு மண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதான் A to Z உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முகாம் தான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முகாம். தமிழ்நாடு முழுக்க 10,000 முகாம் இந்த மாதிரி நடக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த முகாம்ல சொன்னீங்க அப்படிங்கன்னா இப்படின்றதுக்குள்ள எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிடுவோம். அதுக்காக தான் அந்த முகாமை நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம அப்பா சொல்லியிருக்காரு. 4 வருஷமா நாங்களும் காட்டுக்கத்தா கத்திட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணுங்க, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி. அப்பெல்லாம் காதை மூடிட்டு போனவங்க இப்ப எதுக்கு இவ்வளோ முகாம் நடத்துறாங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறது எனக்கு அப்பட்டமா தெரியுது. அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த எலெக்ஷன் வரப்போதுல மிஞ்சி போனா 7-8 மாசம் இருக்கும் அதிகபட்சமா. அதனால இப்ப நீங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் உடனே தீர்த்துடுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை பொதுமக்கள் எல்லாம் ஒண்ணு திரண்டு உங்க ஆட்சி தாங்க இந்த தமிழ்நாட்டுக்கே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டா ஆட்சியை கலைச்சிருவாங்களா என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறையில நம்ம ராமதாஸ் ஐயா ஒரு மீட்டிங் ஒன்று நடத்திட்டு இருந்தாரு. அந்த மீட்டிங் போயிட்டு இருக்கும் போதே நம்ம அன்புமணி இருக்காருல்ல, ஓ நைனா வீட்டுல இல்ல போல, இதுதான் நம்ம அம்மா மீட் பண்றதுக்கு சரியான நேரம்னு சொல்லிட்டு தைலாபுரத்துல இருக்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை சந்திச்சிருக்காரு. இந்த செய்தியை கேட்ட ராமதாஸ் ஐயா என்ன பண்ணிட்டாரு, உடனே அப்ரப்டா மீட்டிங்கை கட் பண்ணிட்டு அங்கிருந்து அவசரமா கிளம்பி தைலாபுரம் வந்துட்டாரு. இந்த
இந்த அப்பா மகனுக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டைன்றது பெரிய போராட்டமா இருக்குங்க. ஒரு காலத்துல எப்படி இருந்த குடும்பம், ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக, அந்த மாதிரி சந்தோஷமா அப்பாவும் மகனும் எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க, ஒன்னாதான் வருவாங்க, ஒன்னாதான் சாப்பிடுவாங்க, ஒன்னாதான் தூங்குவாங்க. அப்படி இருந்தவங்க இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இந்த மூலையில ஒருத்தர் அந்த மூலையில ஒருத்தர்னு பிரிஞ்சு நிக்கிறாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இடையில ராமதாஸ் ஐயா இன்னொன்னு சொன்னாரு, என் வீட்டுல நான் பேசுறத ஒரு மிஷின் ஒண்ணு வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க, இது யார் செஞ்ச சதின்னு தெரியல அப்படின்ற மாதிரி ராமதாஸ் ஐயா ஒண்ணு சொன்னாரு. அந்த பியோட முகத்தை க்ளோஸ் அப்ல காட்டுங்க சார், அந்த டெக்னாலஜி என்கிட்ட இருக்கு சார். இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும் போதே இப்போ அன்புமணி அவர்களோட அம்மா அவங்களோட வீட்டுக்கே, பனையூர்ல இருக்க அவங்க வீட்டுக்கே வந்து மகனை சந்திச்சுட்டு மருமகளை சந்திச்சுட்டு பேர பசங்கள்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா பேசிட்டு இருந்த மாதிரியான ஒரு வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்குங்க. ஒருவேளை நைனா வீட்டுல தூங்கிட்டு இருந்திருப்பாரு போல் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், மாம்பழ சீசனே முடிய போகுதுல, அதனால அப்பா மகனுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டையும் முடிவுக்கு வந்துருச்சோ என்னமோ தெரியல. மம்மி வந்து சமாதானம் பேசிட்டு போறாங்க போல் இருக்கு. என்னவோ வெயிட் பண்ணி பாப்போம். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடாதே தம்பி திருடாதே. இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த பாட பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சென்னையில இருக்க அனகாபுத்தூர்ல நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, மெடிக்கல் ஷாப்குள்ள நைட்டோட நைட்டா பூந்திருக்காரு. அங்க போனவரு அங்க இருக்கக்கூடிய அவருக்கு தேவையான பெயின் கில்லர்ஸை மட்டும் திருடிட்டு அதோட அந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்த ஒரு பேண்ட் சட்டையை அவருக்கு ஏத்த மாதிரி அவர் எடுத்து போட்டுக்கிட்டு அங்க கல்லால இருந்த கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்திருக்காரு. அதுவும் அவருக்கு தேவையான கொஞ்சம் பணத்தை மட்டும் தான் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு கிளம்பி போன மாதிரியான சிசிடிவியை நம்ம பார்த்தோம். ஐடியா இல்லாத மனுஷங்க மெடிக்கல் ஷாப்ல போய் திருடி இருக்காரு. அதுக்கு பதிலு அப்படியே ஒரு 4 ஸ்டெப் அந்த சைடு வச்சீங்கன்னா அங்க இருக்க ஒயின் ஷாப்ல போய் திருடி இருக்கலாம். இந்நேரம் ஒயின் ஷாப்ல மட்டும் திருடி இருந்தாருன்னு வைங்க, நாளைக்கு அவர் தான் தமிழ்நாட்டிலே கோடீஸ்வரனா இருப்பாரு. ஒருவேளை அந்த திருடனுக்கே தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு, அங்கே போலீஸ் சரக்கு தானே விக்கிறாங்க, அது எதுக்குங்க நம்ம திருடி மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பார் போல் இருக்கு. ஒருவேளை நான் மட்டும் திருடனா இருந்து திருட போயிருந்தேன்னு வைங்க. பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஏண்டா விடிய விடிய 4 புள்ள அடிச்சிருக்கேன் ஜானி மாதிரி சப்புன்னு கிடக்கு, வெறும் டூப்ளிகேட் சரக்கு போட்டு ஊரை ஏமாத்திட்டு என்ன கலாணிப்பீங்கயா? அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய நமூன சமுத்திரம்ன்ற ஒரு ஊர்ல அரசு பள்ளி இயங்கிட்டு இருக்குங்க. அந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது சின்ன சின்ன பசங்க தான், அரை ட்ரவுசர் தான் போட்டு இருக்காங்க. அந்த மாணவர்களை அங்க இருக்கக்கூடிய கழிவுறைகளை கழுவ செஞ்சிருக்காங்க. அப்பா, இந்த மாதிரியான அவலங்கள் மட்டும் தமிழ்நாட்டுல ஏன் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கோ தெரியல. இப்ப என்னன்னா பள்ளிக்கூடம் போற பசங்களே கழிவறைய கழுவ சொல்றாங்க. இன்னும் இந்த நாட்டுல என்னதான் நடக்க போகுதோ. இத பத்தி அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டா தலைமை ஆசிரியர் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க, நான் இல்லாத நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சத்துணவு சமையல் செய்யறவங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனைங்க, அத மனசுல வச்சுட்டு என்ன பழி வாங்குறதுக்காக அவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண வச்சு அந்த வீடியோ எடுத்து அவங்க தாங்க ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தலைமை ஆசிரியர் ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், தலைமை ஆசிரியரே, உங்க பள்ளிக்கூடத்துல உங்க மாணவர்கள் கழிவறையை கழுவுறாங்க, அந்த நேரத்துல நீங்க எங்க போயிருந்தீங்க? நீங்க ஸ்கூல்ல இருந்திருந்தாலே என்ன நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருக்கலாமே. ஒருவேளை சரி நம்ம என்ன டீச்சரா டெய்லியும் போய் பசங்களுக்கு பாடமா எடுக்க போறோம், நம்ம ரூம்ல ஃபேன் போட்டு உட்கார தானே போறோம், அதை வீட்லயே ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தூங்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. ஏதாச்சும் ஒரு ஸ்கூலுக்கு செய்யுங்க பண்ணுங்க அப்படின்னு இது வரைக்கும் வந்து இவ்வளோ அமௌண்ட் கவர்மெண்ட்லேருந்து ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்கன்னு எதுவுமே இந்த மாதிரி சொன்னது கிடையாது சார். அப்படி இருக்கையில எப்படிங்க சார் எங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்? அப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா, நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்காங்கல்ல, போன வருஷம் இந்த மகாவிஷ்ணு ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காரு சீஃப் கெஸ்டா. அங்க போயிட்டு இந்த மாதிரி ஊனமுற்றவங்க எல்லாம் இருக்காங்கன்னா போன ஜென்மத்துல அவங்க செஞ்ச பாவம் தான் இந்த மாதிரி பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லூஸ் டாக்க விட இதை பிடிச்சி நம்ம அன்பில் மகேஷ் என்ன சொன்னாருன்னா, என் ஏரியாவுக்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறியா, உன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டைலாக் எல்லாம் பேசினாரு. இப்போ ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆல்ரெடி சத்துணவு சாப்பாடு சரியில்லை, ஸ்கூல்ல அந்த வசதி இல்லை இந்த வசதி இல்லை,
உட்காரத்துக்கு பெஞ்ச் ப்ராப்பரா இல்ல, கட்டடம் ப்ராப்பரா இல்லன்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்காங்க. இதுல படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் வந்தா கக்கூஸ் கழுவ விடுவீங்களா? ஐயா என்னத்தான் செய்றீங்கன்னு பாக்குறோம். என்னடா அடுத்து என்ன சொல்ல போறேன்னு நானும் பாத்துட்டு இருக்கீங்களா? குரோம்பேட்டை தாண்டா தாம்பரம் ஷோ முடிஞ்சிச்சு, கிளம்புறோம், வரட்டா மாமே.